இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரே மிக மோசமான செயல்களில் வீடியோ வந்ததெல்லாம் நம்பிட்டான். நீங்கள் முதல்ல திமுகவே இல்லைன்ட்டாங்க. திமுக தான், ஆனாலும் அவன் தப்பு செஞ்சான், அவனை நாங்கள் கட்சி விட்டு நீக்கிறோம் ஏன் சொல்லலை? இன்னை வரைக்கும் அந்த வார்த்தை வரல. நான் தான் முதல்ல ட்விட்டரில் யார் அந்த சார்னு கேட்டேன். 2 டேர்ம் 6 வருடங்கள் தாராளமாக இருக்கும். அதன் அடிப்படையில் திரு அண்ணாமலை மீண்டும் தலைவராகவே நீடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தமிழகம், இரு கட்சிகளில் இல்லாத ஒரு தமிழ்நாடு, ஒரு இளம் தலைவராக அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அவர்களை சுற்றியே இங்கே நிகழ்வுகள் நடந்து இருக்கின்றன. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, அந்த கூட்டணிக்காக ஒரு தலைவர், அப்போ அதிமுக தான் தலைவர். கொடைக்கானலில் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் நான் போய் பார்த்தேன். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கேயே நிலவுகிறது. இவங்களுக்கு நீங்கள் வெண்டிங் மிஷின் வச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை இல்லைங்க. இஸ் இஸ் நாட் இன்ஜஸ்டிஸ்? அப்போ உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை. அங்கே என்ன காரணம்? சம்பளம் கூட சரியாக போகுது. வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூட நீ குறித்த நேரத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். போயிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைமையை மாற்ற போறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அதற்கு பொறுப்பாக அமைச்சர் வரதா இருக்காங்க சென்னைக்கு. ஸோ என்ன மாதிரியான பணிகள் போயிட்டு இருக்கு சார் பாஜக? பாரதிய ஜனதா கட்சியில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை கிளை தலைவர், பகுதி தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், அகில இந்திய தலைவர், இதற்கான தேர்தல்கள் எப்பொழுதுமே நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் 3 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இங்கு ஒரு தேர்தல் நடக்கிறது. இது கிளை தலைவர் தேர்தல், அதாவது பூத்து வாரியாக தேர்தல்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு அடுத்து மாவட்ட வாரியாக இப்போ நடந்து கொண்டிருக்குது. இன்று அல்லது நாளையோடு பாஜகவினுடைய 67 மாவட்டங்களுக்கான தேர்தல்கள் முடிந்துவிடும். அதாவது மாவட்ட தலைவர் தேர்தல் முடிந்துவிடும். அதன் பிறகு மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறும். சில மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கிற மாவட்ட தலைவர் வரலாம், சில மாவட்டங்களில் புதிதாக வரலாம். நிறைய சில விதிகள் அதெல்லாம் இருக்குது. அதை கடைபிடித்து அதற்கேற்றாற் போல மாற்றங்கள். தலைவர் என்றால் அது கிளை தலைவர், பகுதி தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், அகில இந்திய தலைவர் எல்லாமே ஒன்று தான். ஓகே ஓகே, ஒரே மாதிரி நடைமுறைகள். இப்போ மாவட்டம் தோறும் ஒரு சில இடங்கள்ல தலைவர்கள் ஆல்ரெடி இருந்தவங்களே வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கா சார்? தாராளமாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே. ஆனால் நிறைய பேர் வெளியே வந்து மாற்றப்படுவார். 2 டேர்ம் இருக்கலாம், அதாவது 6 வருடங்கள் தாராளமாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் திரு அண்ணாமலை மீண்டும் தலைவராகவே நீடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. அண்ட் போட்டிகளும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போட்டியை நம்ம ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை கட்சிக்குள்ள சிக்கல் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார்? ஜனநாயகம் பேசப்படுது. ஜனநாயக ரீதியாக இந்தியாவில் 2 கட்சிகளில் தான் இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக ரீதியில் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். இங்கே தலைவர்னு சொல்லுவோம். அந்த 2 கட்சியில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போது நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தைய தினம் விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மாற்றப்பட்டிருக்கார். அங்கே போட்டி இருந்துச்சா? பாலகிருஷ்ணன் அவர்கள் சென்று சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த மாதிரி கான்சென்சஸ், அதாவது ஒரு கான்சென்சஸில் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவது கூட வரலாம். ஏன்னா இது ஒரு குடும்பம். அப்போ ஒருவேளை அதையும் தாண்டி போட்டிருந்தால் தேர்தல் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஓகே. நான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழகத்தில் நம்ம நிறைய தலைவர்களை பார்த்துருப்போம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், ஹெச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், எல்முருகன் அவர்களாக இருக்கட்டும். அண்ணாமலை இருக்கும்போது தமிழகத்தில் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒரு இடத்துல லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருந்தாங்க பாஜக அப்படின்றாங்களே, இது ஏற்கிறீங்களா? அரசியலில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுதான். ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஒரு சிலருக்கு நெகட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு நெகட்டிவாக இருந்தால் இன்னொருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை அந்த வாதத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? அண்ணாமலை இருக்கும்போது தான் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறும். நான் 1987 நான் பணியாற்ற கட்சியில் எவ்வளவோ பேரை நானும் பல தலைவர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் எல்லாமே ஒரு மாற்றங்கள் என்பது அது ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
கால சூழ்நிலைக்கு ஏற்ப. இப்போ இன்றைக்கி வந்து இதுவரையிலும் இருந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயதில் வந்து கொஞ்சம் மூத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் மிக இளைய வயதுடையவர், ஒரு காவல்துறை நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர். அப்போது மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருந்துச்சு. கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தமிழகம், இரு கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு. அப்போ அரசியல் மாற்றங்கள் இருக்குது. ஒரு இளம் தலைவராக அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அவர்களை சுற்றியே இங்கே நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இருக்கும் ஃபியூச்சரில் அண்ணாமலை அவர்களே கண்டினியூ ஆவர்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அதற்கான அதாவது அவர் ஏன் தொடரக்கூடாதுன்றதுக்கு ஒன்றும் ஆர்குமெண்ட்டே இல்லை. நான் அப்படி ஏன் தொடரக்கூடாது அப்படிங்கிற வாதத்துக்குள்ள நான் வரல. தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். ஜனநாயக ரீதியான தேர்தல் நடைபெறுகிறது. அப்போது எல்லாருமே ஏகமானதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். அது அண்ணாமலையாக அவர்களாக கூட இருக்கலாம். அதுதான் விஷயம். ஏன்னா 2026 தேர்தல் நம்ம நெருங்க போகிறோம். அந்த தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்கனவே அதிமுகவோட நிறைய முரண்கள் யாரு கூட போவோம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து மாநில தலைவரை முடிவு செய்யாது. அப்படி அந்த மாதிரி ஒரு முடிவு செய்யுமேயானால் அது அதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த கட்சியினுடைய செயலாளர் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி நடவடிக்கைகளுக்கு தான். அதனால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, அந்த கூட்டணிக்காக ஒரு தலைவர், அப்போ அதிமுக தான் தலைவர் பண்ணணும். நம்ம கட்சி சார். இப்போ அண்ணாமலை அவர்களே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அதை தானே சார் பேசியிருந்தாரு. என்னன்னு? அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத தேசிய தலைமை தான் முடிவு பண்ண. அதுதான் சொல்கிறேன். அதனால் அதன் ரீதியாக அதன் அடிப்படையில் தலைவர் தேர்வு இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதான் நானும் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒருவேளை மாற்றப்படுறாங்க அப்படின்னா ஆப்ஷனில் வேற யார் சார் இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு. மாநில தலைவர் தேர்தலுக்கான அந்த அவகாசம் இன்னும் இருக்குது. அதனால் அப்போ தான் அது தெரியும். அது நீங்கள் உட்கட்சியில் இருக்கக்கூடிய யார் வேண்டாமலும் நீங்கள் தலைவர் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைந்தது 20 பேராவது மாவட்ட தலைவர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே விருப்பம் கேட்பது என்பது நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் மாவட்ட தலைவர் முடிவு செய்யப்படுது. அதே மாதிரி தான் மாநில தலைவர், அதே மாதிரி தான் அகில இந்திய தலைவர். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஒரு கொக்கி போட்டு அதுவும் அண்ணாமலைன்றதுனால அதை நிற்கிறீங்க. அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதி தான். அது அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, நாராயணனாக இருந்தாலும் சரி, ஒரே விதி தான். கட்சிக்குள்ளேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆடியோ வீடியோலாம் வெளியாகிற கட்சி இது அப்படின்ற விமர்சனம் பொதுவாகவே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்மளுமே பல ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளியானது பாஜகவின் பெயரில் பார்த்துருப்போம். அண்ட் முன்னாள் நிர்வாகிகளும் வெளியிட்டிருக்காங்க, அது நம்ம மறுக்க முடியாது. ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் இது கட்சிக்குள்ளே நடக்குது? இல்லைங்க, இப்போது நான் வந்து கட்சி பெயரை சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரே மிக மோசமான செயல்களில் வீடியோ வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு நபர் தவறு செய்வதை வைத்து கட்சியை பற்றி நம்ம பேசுவது தவறு என்று நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் சொன்னது மாதிரிலாம் நிறைய ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1-2 இருந்திருக்கலாம். அவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக பெண்கள் விவகாரத்தில், குறிப்பாக கட்சியிலேயே இருக்கக்கூடிய பெண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக திரு அண்ணாமலை அவர்கள் தலையிட்டிருக்கிறார். நாங்கள் அத்தனை பேருமே அதற்காக குரல் கொடுத்துருக்கிறோம். தவிர இது வந்து பிஜேபியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குதுன்ற ஒரு மாயையை இங்கே வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது இல்லை. பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு தான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ரவுடிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாரு. நிறைய ரவுடிகளுக்கு தான் இங்கே வந்து தான் தஞ்சம் அடைகிறாங்க. அது ஓகே, நீங்கள் அதை கேள்வியாக கேட்குறீங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அதாவது பாரதிய ஜனதா கட்சி 2014 மத்தியில் ஆட்சிக்கு வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, 2 பெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் மறைகிறாங்க. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது, உறுப்பினர்கள் அதிகமாக ஆகிறார்கள். அப்போது பல பேர் வந்து கட்சியில் இணைகிறாங்க. எல்லாருமே திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாலேயோ அல்லது நாராயணன் முன்னாலேயோ இணையறதில்லை, அந்தந்த மாவட்டங்களில் இணைகிறாங்க. அப்போது நாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சேர்த்து எடுத்துப்போம். அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். திமுக உறுப்பினர் தான். ஆனால் அந்த ஞானசேகரனை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை திமுக செய்தது. நீங்கள் முதல்ல திமுகவே இல்லைன்ட்டாங்க. திமுக தான்
ஆனாலும் அவன் தப்பு செஞ்சான், அவனை நாங்கள் கட்சி விட்டு நீக்கிறோம் ஏன் சொல்லலை? இன்னை வரைக்கும் அந்த வார்த்தை வரல. திமுக இல்லைன்னு சொல்ல முடியாது. மீடியாவில் எல்லா மீடியாவிலும் பெருசாக வந்துருச்சு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூடவும், துணை மேயர் கூடவும், அந்த பகுதியில் செயலாளர் கூடவும் ஞானசேகரன் தொடர்ந்து இருப்பது, நிகழ்ச்சிகளுக்கு போனதெல்லாம் டெய்லி ஃபோட்டோவாக வந்துகிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் இருந்தால் இப்போ தூக்கி போட்டுட்டோம், தப்புன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்து விலகிட்டோம், அதுதான் செய்ய முடியும். அதே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்னு யாராவது 1-2 இருந்தால் கூட, இல்லை 10-15 இருந்தால் கூட, அவர்களுடைய தவறுகள் வெளிவரும் பொழுது அல்லது அவர்களுடைய குற்ற செயல்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது உடனடியாக அவர்களை நாங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறோம். இதுதான் ஒரு கட்சி செய்ய முடியும். அதனால் எல்லாத்தையும் லென்ஸ் போட்டுக்கிட்டு அண்ணாமலை அவர்களோ நாங்களோ பார்க்க முடியாது. ஒரு மாவட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால் அங்கே அவங்களுடைய டியூ டெலிஜென்ஸ் செய்யணும். நான் ஒருபடி மேலே போய் சொன்னால் டியூ டெலிஜென்ஸ் செய்யணும். அப்படி செய்யாது இருந்தாலும் நாங்கள் மாநிலத்திலிருந்து நடவடிக்கை எடுப்போம். ஓகே. அண்ட் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பலரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் மணிப்பூரில் நடக்கலையா பாஜக ஆட்சி நடத்துகிற இடத்துல, இங்கே ஹத்ராஸில் நடக்கலையா, அங்கேயும் மூப்பியில் நடக்கலையா அப்படின்ட்டு தொடர்ந்து பட்டியலிட்டுட்டு அங்கெல்லாம் வந்து பாஜக எதுவும் கேட்கலையே, ஏன் இங்கே மட்டும் கேட்குறீங்க அப்படின்ற அங்கெல்லாம் பாஜக கேட்கவில்லை என்று நீங்கள் சொல்வதே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல அதுதான் அந்த ஒரு வாதம், அங்க நடக்கலையா இங்க ஏன் கேக்குறீங்க அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்க? நான் என்ன சொல்றேன், நான் தமிழன், தமிழ்நாட்டில் இருக்கிறேன். என் ஊர்ல ஒரு பிரச்சனை சொன்னா அங்க நடக்கல எங்க நடக்கலன்னு பேசுவதே தவறு. இல்ல ரெண்டு தரப்பும் அந்த வாதம் தான் வைக்கப்படுது. அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்தை அப்படியே விட்டுறணுமா? பேசவே கூடாதா? இது என்ன நியாயம்? இது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்காக போராடிய பல கட்சிகளை சார்ந்தவர்களை காலையில் கைது செய்து இரவு வரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு சொற்ப காரணங்களுக்காக ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 நாள் முன்னாடியே பர்மிஷன் வாங்கலைன்றாங்க. இன்றைக்கி திமுக ஒரு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. அவங்க மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே நடக்கலையா அங்கே நடக்கலையா, எல்லாம் உலகம் பூரா கிரைம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? தவறு செய்தது யார்? நடந்த இடம் எது? நடந்த இடம் அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம் வளாகம். அங்கே சிசிடிவி கேமராஸ் வந்து ஒரு 70 கேமரா இருக்குது. ஏன் வேலை செய்யலை? அது யார் பொறுப்பு? அதே மாதிரி அங்கே ஏன் விளக்குகள் எரியவில்லை? அந்த 8 மணிக்கோ 7 மணிக்கோ விளக்குகள் ஏன் எரியவில்லை? 3வது, வெளி நபர் வந்து எப்படி உள்ளே வர முடியும்? ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி, வேலை நேரம் தாண்டி எப்படி? இந்த 3 கேள்விக்கு இதுவரையும் பதில் சொல்ல நடவடிக்கை இல்லை. உண்டா இல்லையா? இவங்க வந்து நாங்கள் ஞானசேகரனை கைது பண்ணுறோம், தட் இஸ் நாட் த திங். அது இல்லை. நீங்கள் உங்களுடைய நிர்வாகம் நடக்கிறது, அங்கே ஏன் வேலை செய்யலை? ஹூ இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தட்? யார் அதற்கு பொறுப்பேற்பது? நீங்கள் 70 கேமராவில் 50 கேமரா வேலை செய்யலைன்னா இந்நேரம் அந்த துறை சார்ந்தவர்களை நீங்கள் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைன்னா என்ன சொல்லியிருக்கிறீங்க? அப்புறமா எப்படி 3வது நபர் வெளியே வந்தார்? அதுக்கு என்ன காரணம்? அதற்கு யார் பொறுப்பேற்பது? விளக்குகள் எரியவில்லை. நான் சொல்கிறேங்க, இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ செலவாகணும் எஸ்டிமேட் கொடுத்தும் பணம் கொடுக்கல அரசாங்கம். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு பற்றி கவலை இல்லை. அந்த அலட்சியம் ஏன்? அதை தாண்டி இந்த சம்பவம் நடந்த பின்னர் நீங்கள் இதே ஞானசேகரனை அழைத்திருக்கிறீர்கள். அப்போது யார் அந்த சார் அப்படின்னு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போது அந்த சாருன்னு சொன்னது, நீங்கள் இவர் கமிஷனர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஐஓ சொல்கிறாரு அப்படிங்கிறாப்புல. ஆனால் அவர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டதுக்கு பதில் கேட்கும்போது ஐஓ கிட்ட இருக்கு, நான் பேச மாட்டேன்ட்டார். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் வந்து ஃபோனை வந்து ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு, சாருன்னு யாருமே இல்லை. இதே நீங்கள் வெளியே சொல்கிறீங்க. அப்போது உங்கள் ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உடனடியாக எல்லா அமைச்சர்கள் வராங்க. அந்த ஞானசேகரன் திமுகவிலே இல்லை. நான் என்ன கேட்குறேன், திமுகவில் இருந்தால் என்ன? இப்போ உங்களுக்கு பெருமை இல்லை. நீங்கள் வந்து திமுகவில் இருந்தாங்க, என் கட்சியில் ஒரு மோசமானவன் இருந்தான், வெளியே தள்ளிட்டோன்னு சொல்கிறது தானே உனக்கு பெருமை. நான் சொல்லுவேன், அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், செய்து காட்டியிருக்கிறோம். அதுதான் சரி. இப்போ திமுக பேச்சாளர்களோ இல்லை திமுக கூட்டணி கட்சியினரோ பாஜகவினர் இன்னைக்கு எல்லாருமே அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. ஆனால் திமுக ஆட்சியில் குற்றவாளியை உடனேயே நாங்கள் கைது செய்துட்டோம். மணிப்பூரில் அந்த மாதிரி பண்ணாங்க, எவ்வளோ நாட்கள் கலவரம் போச்சு அப்படின்ற. மணிப்பூருக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மணிப்பூரில் என்ன பிரச்சனை? அது இரு குழுக்களுக்கு இடையே இருக்குது. அது ஜாதி மோதலோ
இல்லை வந்து மத மோதலும் மத மோதல்னு இவங்க சொல்கிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க. அது இல்லை. இல்லை அங்கேயும் பெண்கள் சூறையாடப்பட்டாங்கன்னு கம்பேர் பண்ணாங்க. நான் சொல்லுங்கள், பெண்கள் சூறையாடப்பட்டதுன்றது பெண்கள் நிர்வாணமாக வந்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் அது உண்மை என்னன்னா, அங்கே இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெண்களே நிர்வாணமாக வரக்கூடிய போராட்டங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. யாரும் நிர்வாணமாக்கலை. அதான் சொல்ல. இப்போ நீங்கள் இவர் ஐயா கண்ணு போய் வெறும் கோவணத்தோடு போய் ஒரு போராட்டம் பண்ணாரா இல்லையா? நம்ம எலிக்கறியை வச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பண்ணுறாங்க. அதனால் இது தெரியாமல் பேசுகிறாங்க. திஸ் இஸ் ராங் ஆக்சுவலாக. நான் ஏற்றுக்கொள்ள. இப்போ நான் சொல்லும்போது இப்படியா ஒவ்வொரு இடத்துல அது தவறுனா தவறு தான். நாங்கள் யாரும் வந்து அதை நாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலையே. யாரையுமே நம்ம வன்முறை எப்படி நடந்தாலும், எங்கே நடந்தாலும், பெண்களுக்கு தீங்கு நடந்தாலும் நாம் வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியாது. நாம் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறார், அதற்கு காரணம் என்ன, எங்கு நடந்தது, அதற்கு யார் பொறுப்பேற்பது, அக்கௌண்டபிலிட்டி வேணுமா வேணாமான்றது தான் கேள்வி. நான் கைது செய்து விட்டேன்றது ஒரு ரீசன் இல்லைங்க. இந்த ஞானசேகரன் என்கிற நபர் பல இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அந்த ஆளுக்கு வந்து இதுக்கு தான் அண்ணாமலையை வந்து நம்ம பாராட்டுறோம். அவர் என்ன வேறு, நீங்கள் ரவுடி லிஸ்ட்டில் அவர் இருக்கிறாரா அந்த ஞானசேகரன்? நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு அவனுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சிங்களா? பக்கத்து வீடு எதிர் வீட்டில் விசாரிச்சிங்களா? அதெல்லாம் இதில் எழுதணும். இதில் காவல் நிலைய அது அண்ணாமலையனும் அவர் டிசியாக இருந்திருக்கார். அவர் தெளிவாக சொல்கிறார். ஸோ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னா இல்லை. நான் திமுகவில் இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீ அவன் தப்பு செஞ்சுட்டான்னா வெளியே அனுப்பு. அப்போ தான் உன் கட்சிக்கு மரியாதை கிடைக்கும். இன்னி வரையிலும் ஒரு திமுககாரன் கூட, யாருமே திமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் கூட என் கட்சியில் இருந்தால் அவரை நான் நீக்குகிறேன்னு ஏன் சொல்லலை? கட்சியில் இல்லைன்னு பொய் சொல்லாதீங்க. அதற்கு எவ்வளவு பொய். இவர் வேறு அவர் வேறு, அந்த சார் இல்லை இந்த சார். இன்றைக்கி என்ன நீங்கள் பண்ண உங்கள் குளறுபடினால தான் யார் அந்த சார் அப்படின்னு வருது. நான் தான் முதல்ல ட்விட்டரில் யார் அந்த சார்னு கேட்டேன். ஏன்னா ஒரு அமைச்சர் அவனுடைய வீட்டிலேயே போய் உணவு வந்துடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அதுக்கு எதனா விளக்கம் கொடுத்தாங்களா? இன்றைக்கி யார் அந்த சார்னு ஏன் கேட்குறாங்க? ஒரு துணை மேயரும் ஒரு அமைச்சரும் அவனுடைய வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை கூட தவறுனே சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவன் ஒரு குற்றவாளின்னு. நான் அதை கூட தவறு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நடந்து. ஆமாங்க அவன் கட்சிக்காரன், நான் போனேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் ஃப்ராடுன்னு. சும்மா விட மாட்டான் அவனை. நீங்கள் சொல்லணுமா வேணாமா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுதான்மா கேட்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் மூடி 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 மறைக்கிறீங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? இல்லை ஞானசேகரன் திமுககாரன் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள். நாங்கள் சொன்னோம், உடனடியாக நீக்கணும். நீங்கள் இப்போ சொன்ன பல இடங்களில் சில பிரச்சனைகள் வந்தபோது நாங்கள் கட்சி விட்டு நீக்கியிருக்கணும். ராம் ஜெத்மலானின்னு ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர் இந்திரா காந்தியினுடைய கொலையாளிகளுக்கு ஆதரவாக வாதாடணும் என்பதற்காக கட்சி விட்டு நீக்கின கட்சி எங்களுடைய கட்சி. இப்போ சமீபத்தில் கூட பல விஷயங்கள் நாங்கள் நீக்கியிருக்கிறோம். சில கொலை முயற்சி வழக்குகளில் இருந்தவங்கள வெளியே தள்ளிருக்கிறோம் கட்சி விட்டு. ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவு, தன்னைத்தானே சாட்டைகள் 6 முறை அடித்து கொண்டது, இதெல்லாமே ரொம்ப பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்ற விமர்சனங்கள் வந்துச்சு. உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த என்னை பொறுத்த வரலாம், நம்ம தீ மிதிக்கிறாங்க, தீ சட்டி கையில் ஏந்துறாங்க, எவ்வளோ அழகு குத்திக்கிறாங்க, நாக்கில் அழகு குத்திப்பாங்க, உடம்புல வந்து அழகு குத்திக்கிறாங்க. அதை விடவா இது வந்து பிற்போக்குத்தனம்னு சொல்லுங்க? கிடையாது. அது அவங்களோட நம்பிக்கை. திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட விழிப்புணர்வு, அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அண்ணாமலை அவர்கள், நாம் போய் ஜனநாயக ரீதியாக போராடணும்னு சொன்னால் கூட இந்த திமுக அரசு விட மாட்டேங்குது. ஒரு பெண்ணினுடைய கர்ப்பு பறி போயிருக்கிறது, ஒரு பெண்ணை கொடூரமாக கற்பழித்திருக்கிறான் ஒரு கொடியவன், அவனை நாங்கள் கண்டித்து இந்த அரசாங்கம் வந்து சரியாக செயல்படும் என்று சொல்லி நான் போராட்டம் நடத்தினால் காலையில் கைது செய்து என் கட்சிக்காரர்களை இரவு விடுகிறார்கள். இது எவ்வளோ அயோக்கியத்தனமான விஷயம். அப்போது ஏன் என் கட்சிக்காரன் வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனோம் ஒரு நாள் பூரா? இப்போ மற்றவங்கெல்லாம் அரசியல் தான் தொழிலுங்க. இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, வங்காளதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறதுக்கு திமுக அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை.
எங்கேயோ பங்களாதேஷ் அது ஆதரவாக குரல் கொடுத்தா செங்கல்பட்டில் நாங்கள் இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். செங்கல்பட்டில் நாங்கள் போய் கோஷம் போடுறோம். என்னென்னு கோஷம் போடுறோம்? வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக சொல்கிறோம். வங்கதேச அரசை, இப்போதைய அரசை கண்டிக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். நான் காவல்துறை அதிகாரி சொல்கிறேன், ஐயா திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வங்காளதேசத்தை அரசை ஆதரிக்கும் திராவிட மாடல் திமுகலாம் பேச மாட்டேன். வங்காளதேசத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன், அவ்வளோதான் அப்படின்னா 5 நிமிஷம் கூட எங்களை பேச விடல. காலைல 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு 7 மணிக்கு தான் விடுறாங்க. என்ன காரணம்? நான் எனக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். எங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் ஒரு 100 பேர் அரெஸ்ட் ஆனோம். எங்களுக்கு பாதுகாப்பாக 20 போலீஸு எங்கள் அந்த கல்யாண மண்டபத்தில். ஆனால் 20 போலீஸை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு 20 போலீஸை வேஸ்ட் அதுக்கு நீங்கள் அவங்கள ரோட்டில் விட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்கல்ல. ஓகே, அப்போ இங்கே போராட்டத்துக்கான அந்த ஒரு உரிமை மறுக்கப்படுதுன்றதுனால இப்படி ஒரு கவனம் இருப்பு கரெக்டு தான். அண்ணாமலை அவர்கள் செய்து முற்றிலும் சரி. சில பேர் நீங்கள் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் உங்களை விடவா மூட நம்பிக்கை? எதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை? வடையும் பாயாசமும் கொண்டு போய் வச்சா அது மூட நம்பிக்கை இல்லையா? அது நம்பிக்கை தானே. நான் அதை நான் விமர்சனம் பண்ணல. நான் விமர்சனம் பண்ணல. நானும் அதான் செய்வோம். டெய்லி காலைல சாமிக்கு ஏதோ வைக்கிறோம். நீங்கள் அதை செய்யுங்க, உங்களுக்கு அவர் தான் சாமி, செய்யுங்க. நான் அதை மறுக்கலை. உங்களுக்கு அது நம்பிக்கை தானே. நான் அதை மூட நம்பிக்கைன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போது திரு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்வது. இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறோம், உண்ணாவிரத போராட்டம் இருக்கக்கூடாது, அதையும் கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள்? அதுவும் வருத்தி கொள்வது தானே. சாப்பிடாத ஒரு நாள் இருக்கிறதுன்றது 6 சாட்டை அடி விட மிக மோசமானது சாப்பிடாத ஒரு நாள் இருக்குது. அதை புரிஞ்சுங்க. சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்போ அது மூட நம்பிக்கை, அது பிற்போக்குத்தனமா? அண்ணாமலை அவர்கள் அதுக்கு தான் சொன்னார், என்னுடைய கட்சிக்காரர்கள் இதை விட ஒரு நல்ல தலைவன் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன், என் கட்சிக்காரங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்களே, தினந்தோறும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் வைக்கிறீங்க. இந்த அரசாங்கம் இதே தான், அது கம்யூனிஸ்டாக தான் சொல்கிறாங்க. நீ அரெஸ்ட் பண்ணால் 8 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அனுப்புறது. நீங்கள் திமுக இப்போ பாலிடிக்ஸ் இஸ் ப்ரொஃபஷன் ஃபார் தம், வியாபாரம், வர்த்தகம். பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் அன்னன்னைக்கு சம்பாரித்து, அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு நாள் பூரா நீங்கள் உள்ளே போய் உட்கார வச்சு எதுக்காக உள்ளே உட்கார வைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நீ அமுச்சு விட்டனா வேலை முடியும். அதை விட்டுட்டு அங்கே போய் நின்று கரெக்டாக அதுக்கு ஒரு 4 தடவை உடனே மீடியா அங்கேருந்து வந்துடுறாங்க. 6 மணிக்கு நம்ம வெளியே வரும்போது 7 மணிக்கு அங்கே ஒரு மீடியா. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உங்கள் வேலையை பாருங்கன்றோம். 3 கேள்வி தான். அப்புறம்னா ஒன்று, நான் கேட்டது தான் மறுபடியும், வருமுன் காப்போம்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ ஏன் வந்த பின் பார்ப்போம்னு சொல்கிறீங்க? இவ்வளோ தான் நான் கேட்குறது. அந்த சிஸ்டம், எவ்ரிதிங் இஸ் இன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, சாதாரண விஷயங்க. ஒரு 50 சிசிடிவி கேமராவை பேட்ரி போயிருக்கும், அந்த பேட்ரி போட்டிருந்தாங்கன்னா அது பாட்டு வேலை செய்யும். இவ்வளோ தாங்க விஷயம். அப்போ அது நிர்வாக கோளாறா இல்லையா? லைட் எரியலைங்க, பல்பு மாற்றினா லைட் எரிய. ஆளுநர் தான் இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலராக இருக்காரு, அவரும் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. அதனால தான் நிர்வாகம்னு சொன்னேன். ஆளுநர் வேந்தர், சரியா? நிர்வாகம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது. பணம் யார் கொடுக்கணும்? நான் அதுக்கு முதலே சொன்னேன், இந்த நிர்வாகம் பணம் கேட்டு ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறீங்க, கோர்ட்டில் அஃபிடவிட் போடுறாங்க. இது நான் முதல் முறையாக சொல்கிறேன், கோர்ட்டில் அஃபிடவிட் போடுறாங்க. யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. என்னென்னு, எல்லா பெண்கள் கல்லூரியிலும் மாதவிடாய்க்காக பெண்கள் பயன்படுத்தும் அந்த சானிட்டரி பேட்ஸ், என்ன அணையாடை, அதை நாங்கள் அந்த வெண்டிங் மிஷினில் எல்லா காலேஜ்லேயும் வச்சுருக்குறோம், எல்லா ஸ்கூல்லையும் வச்சுருக்கோம். சொன்னாங்களா இல்லையா? 2 மாதம் முன்னாடி கோர்ட்டில் போட்டாங்க. நான் சொல்கிறேன், கொடைக்கானலில் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் நான் போய் பார்த்தேன். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கேயே நிலவுகிறது. 10க்கு 10 ரூமில் 13 பெண்கள் குழந்தைகள், கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் 10க்கு 10 ரூமில் 13 பேர் தங்கியிருக்கிறாங்க. எங்கள் கொடைக்கானலில், சென்னை மாதிரி இல்லை, கொடைக்கானலில் அந்த குளூரில் அங்கே 13 பெண்கள் ஒரே இடத்துல, 83 பெண்கள் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் 6 டாய்லெட்ஸ் தான் இருக்குது. நான் அன்றைக்கி கேட்டாங்க, இவங்களுக்கு நீங்கள் வெண்டிங் மிஷின் வச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லை,
இல்லைங்க. இஸ் திஸ் நாட் இன்ஜஸ்டிஸ்? அப்போ உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை. அங்கே என்ன காரணம்? சம்பளம் கூட சரியாக போகல. வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூட நீ குறித்த நேரத்தில், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 31ஆம் தேதி சம்பளம் போச்சான்னு பாருங்க. போயிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்போது உன்னால் ஒரு நிர்வாகத்தை ஒழுங்காக செலுத்த முடியறதுக்கு பணம் அனுப்ப முடியலன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த நிர்வாகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் பல இடங்களில் மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதியுமே வர மாட்டேங்குது. மத்திய அரசு கொடுக்குற நிதியை யூஸே பண்ணுறது இல்லையா அவங்க? புரியுது சார். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணலில் விரிவாக நிறைய பேசும். நேரத்திற்கு நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.